தகப்பனே, இந்த வருடத்தின் கடைசி மாதத்துல, அப்பா அந்த கடைசி வாரத்திற்குள்ளாக நாங்கள் வருவதற்கு, அப்பா நீங்க கிருபை பாராட்டி வருகிற உங்களுடைய தயவிற்காக நாங்கள் இந்த நேரத்துல நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஒரு விசையாய் கூட நாங்கள் இந்த நாட்களெல்லாம் நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது, தகப்பனே இந்த கடந்த மாதங்கள்ல எல்லாம் எவ்வளவு அருமையா எங்களை வழி நடத்துனீங்கப்பா. எவ்வளவோ போராட்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கடிகள், இக்கட்டுகள், அப்பா எங்களை பலவீனங்கள் சூழ்ந்த நேரங்களில் எல்லாம் சுவாமி, உங்களுடைய கரம் மாத்திரமே எங்களோடு கூட இருந்து எங்களை ஆற்றி தேற்றி எங்களை பலப்படுத்தி எங்களை உற்சாகப்படுத்தின அப்பா கிருபைகளுக்காக நாங்கள் இந்த நேரத்துல அப்பா மனதார உங்களை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்படியாய் நாங்கள் இந்த பாடல்கள் கூட அப்பா உங்க பாதபடியிலே நாங்கள் நன்றியோடு நாங்கள் அப்பா தகப்பனை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மிகுந்த அப்பா சுவாமி நாங்கள் மனமகிழ்ச்சியோடு இந்த நேரத்துல நாங்கள் துதிப்பதற்கு எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க. அதற்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. நன்றி தகப்பனே. பிறந்த நாள் முதலா தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலா தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலா தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே வேளைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே வேளைக்காகவே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என்னாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என்னாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவையும் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவையும் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதையே உன்னிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலா தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. ஆம் சுவாமி. அப்பா நாங்கள் பிறக்கும் நாள் முதல் கொண்டு அப்பா சுவாமி நாங்கள் இப்பொழுது அப்பா ஜீவனோடு இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருப்பது உங்களுடைய பெரிய கிருபை மாத்திரமே சுவாமி. எங்களுடைய பலமோ எங்களுடைய அப்பா சுவாமி தகுதியோ எங்களுடைய நீதியோ எங்களுடைய மேன்மையோ என்று சொல்லிக் கொள்வதற்கு எங்களிடத்துல எதுவுமே கிடையாது தகப்பனே. அப்பா நாங்கள் பாவிகளாதான் சுவாமி இருக்கிறோம், குறைவுள்ளவர்களா இருக்கிறோம் சுவாமி. ஆனாலும் அப்பா எங்கள் மீது நீங்க வைத்துள்ள அன்பு
கருணை, பாசம், தயவு அப்பா அது எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அது மாத்திரமே எங்களை இப்பொழுதும் ஜீவனோடு இந்த பூமியில வைத்துக் கொண்டிருக்கிறதே. அப்பா தகப்பனே, இன்னுமாய் கூட சுவாமி, எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ விதமான அப்பா அசம்பாவிதங்கள், இக்கட்டுகள் அப்பா பெருங்காற்றை போல, வெள்ளம் போல அப்பா எங்களை சூழ்ந்து நெருக்கின போதெல்லாம் சுவாமி, அப்பா அதை எல்லாவற்றையும் ஒரு பனியை போல அப்பா ஒரு தென்றலை போல எங்களுக்கு மாற்றி கொடுத்த தெய்வமே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா எந்த விதமான அப்பா இக்கட்டுகளும், எந்த விதமான பிரச்சனைகளும் எங்களை வாரிக்கொள்ளாதபடிக்கு, எங்களை மூழ்கடிக்காதபடிக்கு தகப்பனே, உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக அல்லவா எங்களை ஒவ்வொரு நாளும் நீங்க மூடி மறைத்து பாதுகாக்கிறீங்க. உங்களுடைய கிருபைக்காக நாங்க நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா எங்களை உயர்த்தி வைக்கிறதுல, அப்பா எங்களை மேன்மைப்படுத்துவதில் அப்பா நீங்க எவ்வளவு வல்லமையா இருக்கிறீங்க சுவாமி. அப்பா தகப்பனே, உங்களுடைய கரத்தினாலே எங்களை தாங்கி பிடிக்கிறீங்களேப்பா. நாங்கள் கீழே விழுந்து போய் விடாதபடிக்கு அப்பா உங்களுடைய கரம் எங்களை தூக்கி பிடித்து அப்பா எங்களை உயர்த்துகிற தயவிற்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்துல அப்பா இந்த கடைசி காலத்துல நாங்கள் எத்தனை விதமான செய்திகளை கேள்விப்படுகிறோம். அப்பா அதை கேட்கும் பொழுதே எங்களுக்கு நெஞ்சம் பதறுகிறதே சுவாமி. ஒரு பக்கம் இயற்கையின் சீரழிவுகள், பேரழிவுகள் என்று ஒரு பக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்பா அந்த பஞ்சங்கள், பட்டினிகள், எத்தனை விதமான அப்பா சுவாமி பிரச்சனைகள், அப்பா இயற்கையின் அழிவுகளுக்குள்ளாக மக்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறாங்களேப்பா. ஒருவேளை உணவுக்காக எத்தனை அப்பா சிறு பிள்ளைகள் இருந்து பெரியவர்கள் வரை போராடி கொண்டிருக்கிறாங்களே, வெள்ளங்களுக்குள்ளாக சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறாங்களே அப்பா. தண்ணீர் கூட கிடைக்காம எத்தனையோ மக்கள் வாடிக்கொண்டிருக்கிறாங்களே அப்பா. எத்தனை விதமான அகால மரணங்கள், விபத்துகள் அப்பா, எத்தனை விதமான நாச மோசங்கள் அப்பா தகப்பனை, நாங்கள் எத்தனை செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். எத்தனை விதமான படுகொலைகள், எத்தனை விதமான வன்முறைகள், தீவிரவாதங்கள், இது எல்லாமே நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நாடுகளுக்கிடையான அந்த போர் பதற்றங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாமே உங்களுடைய வருகைக்கு முன்பதாக நடக்கக்கூடிய அடையாளங்கள் என்பதை நாங்கள் அறிகிறோம் சுவாமி. ஆனாலும் தகப்பனே அப்பா, எங்களை நீங்க அப்பா எவ்வளவு அருமையாய் இந்த எந்த விதமான பாதிப்புகளும் எங்களை தொடாதபடிக்கு, எங்களை அணுகாதபடிக்கு, எங்களை சுகபத்திரமாக ஒவ்வொரு நாளும் நீங்க காப்பாற்றுகிறீங்களே தகப்பனே. அப்பா எவ்வளவு கிருபை எங்கள் மீது வைத்திருக்கிறீங்க, எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறீங்க அப்பா. எங்களுக்காக மனம் உருகுகிற தெய்வமா இருக்கிறீங்களேப்பா. நல்ல உணவு, உடை, நல்ல பாதுகாப்பான அப்பா சூழ்நிலையை கொடுத்து எங்களை வழி நடத்துறீங்களே. உங்களுடைய கிருபைகளுக்காக நாங்கள் எப்படி நன்றி செலுத்த முடியும் அப்பா? 1000 நாவுகள் இருந்தாலும் நாங்கள் நன்றி செலுத்துவதற்கு அது பத்தாதே சுவாமி. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இன்னும் அதிகமாய் நன்றி உள்ளவர்களாக நாங்கள் காணப்படணுமே, இன்னும் அதிகமாய் பரிசுத்தமாய் உங்களை துதிக்கணுமே சுவாமி. அப்பா நன்றி, 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 கோடான கோடி நன்றி அப்பா. எங்களை அப்பா ஒரு சிறு கூட்டமாக நாங்கள் பிறக்கும் முன்பதற்காகவே எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தெய்வமா இருக்கிறீங்களே அப்பா. எங்களுடைய அவயங்கள் அனைத்தையும் நீங்க உருவாக்கின தெய்வமே, சர்வ வல்லமை பொருந்திய தெய்வமா இருக்கிறீங்க சுவாமி. அப்பா சர்வத்தையும் படைத்தவரா இருக்கிறீங்கப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் அப்பா சுவாமி எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் அப்பா படைத்த தெய்வமாகிய உங்களுடைய பாதப்படியிலே நாங்கள் இப்பொழுது அறிக்கை செய்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் நீங்களே பொறுப்பெடுத்துக்கோங்கப்பா தகப்பனை. எங்களுடைய சுய சித்தத்தின்படி, சுய விருப்பத்தின்படி நாங்கள் நடவாதவர்களாய் அப்பா, எங்களுக்கு முன்பாக அப்பா ஒரு நல்ல மேய்ப்பனை போல அப்பா சுவாமி நீங்க எங்களுக்கு வழிகாட்டும்படியாய் உங்களுடைய பாதப்படியை பற்றி கொண்டு அப்பா பின் செல்லுகிற ஆடுகளை போல நாங்கள் காணப்படுவதற்கு அப்பா அந்த நேரத்திலையும் கூட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா தகப்பனே. ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை எவ்வளவு கவனமாய், எவ்வளவு அப்பா தகப்பனை பத்திரமாய் மற்ற விலங்குகளிடமிருந்து பாதுகாக்குமோ, அப்படியாய் நீங்களும் அப்பா உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக எங்களை மூடி மறைத்து அப்பா நீங்க வழி நடத்துறீங்க, பாதுகாக்கிறீங்க சுவாமி. அப்பா எதிரியான அந்த பிசாசானவனிடம் இருந்து அப்பா பிசாசின் கரம் ஒன்றும் எங்களை தீண்டாதபடிக்கு, அவனுடைய வலைகளுக்குள்ளாக நாங்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு உங்களுடைய வார்த்தைகளை அனுப்பி ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்துறீங்க. எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்குறீங்க சுவாமி, தெளிந்த ஞானத்தை கொடுக்குறீங்க சுவாமி. அப்பா நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. கோடான கோடி நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான
மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நீர் வழியா என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். நீர் வழியா என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர். பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர். பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர். பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. பொது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே. அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. பொது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே. அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. ஆம் சுவாமி. அப்பா உங்களுடைய ஒவ்வொரு நாளும் உங்களிடத்துல இருந்து வரக்கூடிய அந்த புதிய கிருபைகளினாலும் புதிய இரக்கங்களினாலும் சுவாமி நாங்கள் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு புதுவிதமான பலனை பெற்றுக் கொண்டவர்களாய் உற்சாகம் நிறைந்தவர்களாய் எங்களுடைய அனுதின வாழ்க்கையை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஒருவேளை உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இல்லாவிட்டால் தகப்பனே நாங்கள் சோர்ந்து போயிருவோம். எங்களுடைய பிரச்சனைகள்ல எங்களுடைய சூழ்நிலைகள் நிமித்தமாய் நாங்கள் நொறுங்கி போய் விடுவோமே சுவாமி. தகப்பனே ஒடுக்கப்பட்டவர்களாய் நொறுக்கப்பட்டவர்களாய் சோர்வில நாங்கள் துக்கத்திலே மடிந்து போனவர்களாய் காணப்படுவோமே. மனமடிந்து சுவாமி நாங்கள் எவ்வளவு வேதனை உள்ளவர்களாய் இருப்போம் தகப்பனே. எங்களால எந்த காரியத்திலுமே தகப்பனே நிம்மதியாக ஒரு மனநிறைவோடு எங்களால எந்த காரியத்தையும் செய்ய முடியாது சுவாமி. பலப்படுத்துகிற தெய்வம், ஆறுதல் படுத்துகிற தெய்வம், வார்த்தைகளை அனுப்பி எங்களுடைய ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிற தெய்வம் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் சுவாமி ஒவ்வொரு காலைதோறும் உங்களுடைய கிருபைகள் எங்களுக்கு புதிதாய் விளங்குகிற தயவினாலே நாங்கள் இப்பொழுதும் உற்சாகமாய் மனமகிழ்ச்சியாய் தகப்பனை நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் உத்தமமான சுவாமி இருதயத்தோடு உங்களை நோக்கி பார்க்கிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்களுக்காக நீங்க பாராட்டுகிற எவ்வளவு தகப்பனே இரக்கங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை மன்னிக்கிறதுல நீங்க ஐஸ்வர்யமுள்ள தெய்வமா இருந்து வருகிறீங்களே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். எத்தனையோ குறைவுகள், உங்களுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் எங்களிடத்தில் அநேகம் உண்டு சுவாமி, அநேகம் உண்டு தகப்பனே. ஆனாலும் எங்கள் தகப்பன் ஒரு குழந்தையை எப்படி தன்னுடைய தகப்பன் எல்லா தவறுகளையும் பொறுத்து கொண்டு எல்லா குறைவுகளையும் சகித்து கொண்டு எங்களை வழி நடத்துவாரோ அதே போல சுவாமி அதற்கும் மேலாக
எங்களுடைய எல்லா தவறுகளையும் மன்னித்து மன்னித்து அப்பா எங்களுக்காக மனம் இரக்கமுள்ள தெய்வமா இருக்கிறீங்களே, நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா எங்களுக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிற தெய்வமா இருக்கிறீங்களே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா எங்களுக்காக பரம தேசத்துல அப்பா எங்களுக்காக அப்பா அப்பா எங்களுக்கான அப்பா சுவாமி அப்பா ராஜ்யத்தை நீங்க கட்டி கொண்டு இருக்கிறீங்களே, அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை மீண்டும் உங்களோடு கூட இணைத்துக் கொள்ள போவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய வருகை அதி சமீபமா இருக்க போகிறதே அப்பா. உங்களுடைய வருகையில அப்பா நாங்கள் அனைவரும் உங்களை முகமுகமாக பார்க்க போகிறோமே, உங்களோடு கூட நாங்கள் அப்பா ஐக்கியப்பட்டு உங்களோடு அப்பா உங்களுடைய வருகையில நாங்கள் பங்கடைய போகிறோமே அப்பா. அந்த பாக்கியத்தை அப்பா எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுக்க போகிறீங்க சுவாமி. அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி 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 தகப்பனே, நன்றி அப்பா, கொடான கொடி நன்றி சுவாமி. அப்பா மீண்டுமாய் ஒரு புதிய வருடத்தை எங்களுக்கு காண கொடுக்க போகிறீங்கப்பா. புதுவிதமான கிருபைகளினாலும் புதுவிதமான ஆசீர்வாதங்களாலும் அப்பா தகப்பனை எங்க ஒவ்வொருவரையும் நிறைத்து அப்பா எல்லா மன விருப்பங்களையும் நீங்க நிறைவேற்றி தரப்போகிற தயவிற்காய் நன்றி. இன்னும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில புது ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிற தயவிற்காய் நன்றி தகப்பனே. அபிஷேகத்தினாலும் அப்பா சுவாமி வல்லமையினாலும் எங்களை நிறைத்து தகப்பனே எங்களுடைய உலக காரியங்களையும் சரி ஆவிக்குரிய காரியங்களையும் எங்களை மென்மேலும் அப்பா நீங்க உயர்த்த போகிற தயவிற்காய் நன்றி. அநேகருக்கு முன்பாக சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஒளி வீசக்கூடிய நட்சத்திரங்களைப் போல ஒவ்வொருவரும் ஜொலிக்க செய்ய போகிற தயவிற்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா இன்னும் அநேகரை தகப்பனே இந்த புது வருடத்திலே அப்பா இந்த பிரேயர் டீம்ல அப்பா நீங்க இணைக்க போகிற தயவிற்காய் நன்றி. இன்னும் அதிக உற்சாகத்தோடு இன்னும் அதிக பலத்தோடு அப்பா தகப்பனே இந்த பிரேயர் டீமை நீங்க எடுத்து பயன்படுத்த போகிற தயவிற்காய் நன்றி. அப்பா இணைப்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கூட நீங்க பேர் பேராய் ஆசீர்வதிங்கப்பா. குறிப்பாக அப்பா இதை எடுத்து நடத்துகிற அப்பா செல்விஸ்டருக்காக ஒரு விசையாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க சுவாமி. அப்பா என்னென்ன வேண்டுதல் வைத்திருக்கிறாங்களோ, என்னென்ன வேண்டுதலுக்காக காத்திருக்கிறாங்களோ, என்னென்ன விண்ணப்பங்களை உங்க பாதப்படியிலே அப்பா அவங்க அறிக்கை செய்திருக்கிறார்களோ எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க. ஏற்ற நேரத்துல எல்லா விண்ணப்பங்களுக்கும் நீங்க பதில் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிற தயவிற்காய் நன்றி. இன்னும் இந்த அப்பா பிரேயர் நீங்க மென்மேலும் அப்பா சுவாமி ஆசீர்வதித்து அப்பா இந்த டீம் மூலமாக இன்னும் அநேகரை நீங்க அப்பா ரட்சிக்க போகிற தயவிற்காய் கூட நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா மீதியான வேலையும் நீங்களே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. செய்தியின் வேலையில கூட அப்பா எங்களோடு கூட நீங்க என்ன பேச வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறீங்களோ எங்க ஒவ்வொருவரும் நீங்க அந்த வார்த்தைகளின் மூலமாக பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா மீதியான வேலையை நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் ரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.